ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு இருப்பேன். ஹல்லேலூயா.
ஆவியானவரே எங்கள் நடுவில் வந்து உலாவும். ஏசப்பா எங்கள் நடுவில் வந்து உலாவும். ஜீவத் தண்ணீரிலே ஆவியானவரே, ஜீவத் தண்ணீரிலே ஆவியானவரே எங்கள் நடுவில் வந்து உலாவும். ஏசப்பா எங்கள் நடுவில் வந்து உலாவும். நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறியா, நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறியா. தேவன் பரிசுத்தாவியா உனக்குள்ளே வாசம் செய்வாரே, தேவன் பரிசுத்தாவியா உனக்குள்ளே வாசம் செய்வாரே. ஜீவத் தண்ணீரிலே ஆவியானவரே, ஜீவத் தண்ணீரிலே ஆவியானவரே எங்கள் நடுவில் வந்து உலாவும். ஏசப்பா எங்கள் நடுவில் வந்து உலாவும். வானமே உமக்கு சிங்காசனமப்பா, இந்த பூமியே உமக்கு பாதபடியப்பா. வானமே உமக்கு சிங்காசனமப்பா, இந்த பூமியே உமக்கு பாதபடியப்பா. நான் கட்டின ஆலயம் உமக்கு ஏமாற்றமப்பா, நான் கட்டின ஆலயம் உமக்கு ஏமாற்றமப்பா. ஜீவத் தண்ணீரிலே ஆவியானவரே, ஜீவத் தண்ணீரிலே ஆவியானவரே எங்கள் நடுவில் வந்து உலாவும். ஏசப்பா எங்கள் நடுவில் வந்து உலாவும். ஓடி கமலரபா, ஹல்லேலூயா. ஓரா பாபா பலரபா லரி பலரபா. இயேசு மேல ஊத்தப்பட்ட அபிஷேக தைலம் எங்க மேல ஊத்த வேண்டுமே. இயேசப்பா எங்க மேல ஊத்த வேண்டுமே. தாவீது மேல ஊத்தப்பட்ட அபிஷேக தைலம் எங்க மேல ஊத்த வேண்டுமே. இயேசப்பா எங்க மேல ஊத்த வேண்டுமே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவரா இருக்கிறாரு. இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய அவர் இம்மானுவேல் தேவனா இருக்கிறார். சொல்லாமா? இருக்கிறவராகவே இருந்தவருமாகவே வரப்போகிறவருமாக இயேசுவே. கேட்கலாமா? யோவான் சொல்றார், அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிறார். இந்தியாவின் ராஜபாரதம் பண்ணுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் கர்த்தர் இந்தியாவின் ராஜபாரதம் பண்ணுகிறார். இருக்கிறவருமாகவே இருந்தவருமாகவே வருகிறவருமான இயேசுவே. இருக்கிறவருமாகவே இருந்தவர்
சொல்லுங்களேன். அங்க தேவ தூதர்கள் சொல்றாங்களா, கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். இரவும் பகலும் ஓய்வு இல்லாம அங்க தேவனை துதிக்கிறாங்க. உண்மையாவே நம்ம அவரை பரிசுத்தர்னு சொல்லும் போது நம்மள பரிசுத்தமா அவர் வைப்பாரு. சொல்லாமா? தள்ளக்கூடாது, ஏசப்பாவை தள்ளக்கூடாது. தள்ளனோ நீ, தள்ளனோ நீ, பிசாசிய தள்ளனோ நீ. தள்ளக்கூடாது, நீ தள்ளக்கூடாது, ஏசப்பாவை தள்ளக்கூடாது. தள்ளனோ நீ, தள்ளனோ நீ, சாத்தான தள்ளனோ நீ, சாத்தான தள்ளனோ நீ. அதிகாலையில உன் வீட்டுக்கு வந்தா தள்ளக்கூடாது. அதிகாலையில உன் வீட்டுக்கு வந்தா தள்ளக்கூடாது. உபவாசனால வேலை வியாதின்னு தள்ளக்கூடாது. உபவாசனால வேலை வியாதின்னு தள்ளக்கூடாது. தள்ளக்கூடாது, நீ தள்ளக்கூடாது, ஏசப்பாவை தள்ளக்கூடாது. தள்ளனோ நீ, தள்ளனோ நீ, சாத்தான தள்ளனோ நீ. ஆமென். இயேசுவே, இந்த ஆராதனை மொழி கரத்தில் கொடுக்குறோம். நீங்க எங்களை பொறுப்பேற்று நடத்தணும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்.
அப்போ உண்மையாகவே இயேசு பிறந்ததை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமான்னு சொல்லுங்களேன். அவர் இந்த பூமியில் பிறக்காத இருந்திருந்தா நம்மளுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. ரட்சிப்புன்றது நம்மளுக்கு தெரியாது. நான் கூட ரட்சிப்புன்னா என்ன, அது ரட்சிப்பு அப்படின்னு நினச்சேன். ரட்சிப்புன்றது பாதுகாப்பு. ஆமான்னு சொல்லுங்க. பாவத்திலேருந்து நம்மளை பாதுகாப்பார், வியாதியிலேருந்து நம்மளை பாதுகாப்பார். ஆமீன் ஆமீன் சொல்லுங்களேன். ஜனங்க மத்தியில் நம்மளை பாதுகாப்பார், இயற்கையில் நம்மளை பாதுகாப்பார். அப்போ ரட்சிப்புன்றது சாதாரண வார்த்தை இல்லை. உங்களுக்குள்ளே எதனா வியாதிக்குதா, அதுலேருந்து உங்களை என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். ரட்சிப்புன்றதுக்கு அர்த்தம் வந்து பாதுகாப்புன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ பைபிள் சொல்லுது இந்த பூமியில் நிறைய பேர் வந்தாங்க. ஆமீன் சொல்லுங்க. நான் துரிதமாக யாத்திராகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டுக்குது. யாத்திராகம் சோத்திரம் ஆதியாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் யோசேப்பு நிமித்தம் ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை தேவன் தந்தார்னு எழுதப்பட்டுக்குது. நீங்களாம் ஒரு யோசேப்பாக மாறணும். ஆதியாகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சோத்திரம் 7 சொல்லப்பட்டுக்குது. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாத இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்ன உங்களுக்கு முன்னே அனுப்பினாரு அப்படின்னு எழுதப்பட்டது. அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒருத்தர் ஆண்டவர் ரட்சிக்கிறார்னா அவங்க நிமித்தம் அந்த குடும்பத்தையே ரட்சிக்க கர்த்தர் விரும்புகிறார். இப்போ பாருங்க, யோசேப்பு நிமித்தம் அந்த குடும்பத்தில் 70 பேர் இருந்தாங்க. 70 குடும்பம். யோசேப்பு குடும்பம் 70 பேர், 13 பேர், ஒரு அக்கா, 12 அண்ணனுங்க. ஆமீன் சொல்லுங்க. 11 அண்ணன், 11 பேர் அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி யோசேப்பு. அப்போ எத்தனை பேர்? 13 பேர். இந்த 13 பேருக்கு யாக்கோப்புக்கு 4 மனைவி. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனைவி வச்சே மாரடிக்க முடியல. ஆமீன் சொல்லுங்க. 4 பேர். ஒன்று முக்காடு மூஞ்சியில் போட்டுன்னு இருக்கும். அது எப்போ பார்த்தாலும் கண் இப்படி எப்படின்னா. அப்போ இங்கே சொல்லப்பட்டுக்குது அந்த 70 குடும்பத்தை யோசேப்பு ரட்சித்தாராம், ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாராம். இப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை அவர் பிள்ளைகளாக மாற்றினதுக்கு ஒரு காரணத்தோடு தான் நம்மளை மாற்றிருப்பார். இந்து மதத்திலேருந்து கிறிஸ்து மதத்தை மாற்றுறதுக்காக அவர் நம்மளை மாற்றிருக்க மாட்டார். நம்ம நிமித்தம் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்மளை அவர் மாற்றிருப்பார். அப்போ இங்கே சொல்லப்பட்டுக்குது, பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாத இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்ன உங்களுக்கு முன்னே அனுப்பினாரு. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லுங்க. யோசேப்பு மேலே வைத்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வைக்கணும்னா உங்களுக்குள்ள உங்கள் குடும்பத்தார் மேலே ஒரு அக்கறை இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்துக்கு அக்கறை இருக்குது, ஆனால் அந்த குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாத இருக்கிறவங்களுக்கு அக்கறை இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல நான் ஃபுல்லாக சொல்ல வரல, நீங்கள் அதுக்கப்புறம் அதை படிச்சுக்கலாம். பாருங்கள், அந்த பஞ்சம் 7 வருஷம் 14 வருஷம் அந்த தேசத்தில் பெரிய 7 வருஷம் ஆசீர்வாதம், 7 வருஷம் பெரிய பஞ்சம் அந்த தேசத்தில் வரப்போகுது. அல்லேலூயா. யோசேப்பு நிமித்தம் தான் அந்த தேசத்தையே கர்த்தர் வந்து பாதுகாக்கிறாரு. அந்த தேசத்தில் இருக்கிற மக்களையும் பாதுகாத்தாரு, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அவர் பாதுகாத்தாரு. ஆமீன் சொல்லுங்க. நம்மளுக்கு கர்த்தர் அந்த கிருபை தரக்கூடாதா? நம்ம தேசத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம பாதுகாக்கிறவங்களா காணப்படக்கூடாதா? அப்போ இங்கே சொல்லப்படும் யோசேப்பு 2 காரியம் பண்ணார். ஒன்று, குடும்பத்தாருக்கு ரட்சிப்பை வாங்கி தந்தார்.
ரெண்டாவது எகிப்து தேசம். எகிப்துன்றது வந்து செத்தவங்களை கும்பிடுற இடம் அது. அந்த எகிப்து தேசத்தில் இருந்த பார்வனுக்கு ரட்சிப்பு வாங்கி தந்தார். சொல்லப்போனால் அவங்க மந்திரக்காரனையும் சூனியக்காரனையும் ஜோசியக்காரனையும் தான் முக்கியப்படுத்தி எது வந்தாலும் கேட்பாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆதியாகம் 41ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜா ஒரு தரிசனத்தை சொப்பனத்தை காண்றாரு. காணும் போது யார் அவர் கூப்பிடுறாருன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது 41ஆம் அதிகாரத்தில் 8, காலமே பார்வன் மனம் கலங்கி கொண்டு இருந்தது. அப்பொழுது அவன் எகிப்து தேசத்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் ஆமென் சொல்லுங்க. யாரை கூப்பிடுறாங்க? மந்திரக்காரங்களை கூப்பிடுறாங்க. யாரை கூப்பிடுறாங்க? மந்திரவாதிங்கள. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு இடம் கூட பாருங்க, ரட்சிப்பு தானியேல் அதிகாரத்தை கூட நீங்க பார்த்தீங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரம் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்குது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சொப்பனத்தை அந்த ராஜா காண்றாரு. அவர் யாரை கூப்பிட்றாரு பாருங்க. அந்த 2ஆம் அதிகாரம் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொப்பனத்தை கண்ட உடனேயும் 4 வாசிங்களா 4. மேலே வாசிங்க 2. அப்போது ராஜா தன் சொப்பனத்தை சாஸ்திரிகளையும் ஜோசியர்களையும் சூனியக்காரர்களையும் பார்த்துக்க. இன்னைக்கு எங்கே போவாங்க? சூனியக்காரங்காட்டியும் ஜோசியக்காரங்காட்டியும் நாள் பார்க்குறங்காட்டியும் போவாங்க. ஆமான்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? அமாவாசை நைட்டில் அற்புதங்கள் நடக்குது, பேய்களோட ஆடி பாடி துதிப்போமா. அமாவாசையில் பேய் அண்ணம் ஆடக்கூடாதா? ஆடக்கூடாதா? நம்ம அது போடலாம். ஆமான்னு சொல்லுங்க. அப்போ இங்கே பாருங்க, மந்திரக்காரனையும் ஜோசியக்காரனையும் ஜாதகம் பேசுகிறவனையும் கூப்பிட்டு எனக்கு என்ன ஆச்சு. இப்போ இன்னைக்கு சில பேருக்கு நோய்கள்லாம் வந்ததுன்னா அந்த நோய் வந்து இவங்களுக்குள்ளே இருந்து போயிடும். போவாத காரணம் பல பாவங்கள், பல அக்கிரமங்கள், பல அநியாயங்கள். ஆமென் சொல்லுங்க. மந்திரத்தை செய்கிறது, சூனியத்தை செய்கிறது, ஜாதகத்தை போய் பார்க்கறது, நாள் பார்க்கறது, இந்த பாரம்பரியமான காரியத்தெல்லாம் பல மக்கள் வந்து ஊறி இருப்பாங்க. இப்போ எங்கள் தாத்தா ஒரு மந்திரவாதி. நான் பேசுகிறேன்னா எங்கள் தாத்தா ஒரு மந்திரக்காரன். ஆமென் சொல்லுங்க. நான் வந்து எங்கள் தாத்தா ஒரு பூசாரி, கோவில் பூசாரி, மந்திரக்காரன். இப்போ அவங்க எங்கள் ஃபேமிலி வந்துக்குது, அவங்களுக்கு தெரியும். இதே திடீர் நகர் வந்து குப்பமோடாக இருந்தது. இதே திடீர் நகர் வந்து வயல்வெளியாக இருந்தது. இதே திடீர் நகர் வந்து சுடுகாடாக இருந்தது. ஒரு நாளில் அந்த பகுதியில் மோடி வைப்பாங்க, மோடி வச்சிருக்கிறாங்க. குட்டி சைத்தானை கூப்பிட்டு ஒரு பொம்மையை கூப்பிட்டு கை இப்படி அறுத்து ரத்தத்தை கொடுத்தா அது அப்படியே இப்படி வரும், அப்படி வரும். அந்த வீட்டுக்கு போ, குங்கத்தை இறங்கினா குங்கத்தை இறக்கும், திருநறை இறங்கினா திருநறை இறக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் சும்மா சாதாரண இடத்துலேருந்து நான் வரல. எங்கள் குடும்பமே விற்கிறதுல நம்பர் 1. ஆமென் சொல்லுங்க. எந்த ரத்தத்தை கொடுத்து பல குடும்பங்களை அவர் நாசமாக்கினாரோ, அவர் இறந்து போகும்போது அவர் ரத்த கைக்கு செத்தார். நான் பார்த்தேன், அவர் பக்கத்தில் இருந்தேன். ஜிஹெச்சில் அவர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ரத்தம் கக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அவர் சாவும் போது அவர் சாவை நான் பார்த்தேன். இப்போ என்ன தெரியுமா, இயேசுவே அவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தா உன் பக்கமாக நான் அவரை திருப்பிட்டு இருப்பேனே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா.
எங்கள் தாத்தாவும் நானும் குடிப்போம், எங்கள் அப்பாவும் நானும் குடிப்போம், எங்கள் தாத்தாவும் நானும் குடிப்போம், எங்கள் மாமாவும் நானும் குடிப்போம். இந்த குடிக்கிற பழக்கத்தில் வந்து எங்களை போல் ஒரு மனப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமான்னு சொல்லுங்க, ஒரு அலுவலியா சொல்லுங்களா. நல்லா கொஞ்சம் கவனிங்க, தயவுசெய்து கெடிகாரத்தை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்க. இங்கே பார் சிஸ்டர், நான் செல்ஃபோனை வச்சுருந்தா பார்க்குறேன், நான் ரொம்ப பேச மாட்டேன். மணி 7:40 ஆகுது, புரியுதா? ஆமான்னு சொல்லுங்க, என்கிட்ட காட்டவும் தேவையில்லை, நான் இங்கே வச்சுன்னுக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன், நான் நல்லா தயவு செய்து கேட்டுங்க. இன்னைக்கு வந்து எந்த நாள்? அமாவாசை நாள். அமாவாசைன்னா இருட்டு, அமாவாசைன்னா மந்திரம் பண்ணுறது, சூனியம் பண்ணுறது. ஆமான்னு சொல்லுங்க. பேய்களெல்லாம் வந்து சுடுகாட்டில் போயிட்டு ஒரு பிள்ளையை வந்து நரபலி கொடுத்து அது நிமித்தம் பல குடும்பங்களுக்கு மந்திரம் பண்ணுறது. ஆமான்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. நான் வந்து உண்மையாக வந்து சாதா நீங்கள் நினைக்கிற போல் நான் காலங்காலமான கிறிஸ்டின் நான் இல்லை, நான் உண்மையாகவே பக்கா இந்து. ஆமான்னு சொல்லுங்க. என்கிட்ட போட்டா இருக்குது, நான் எந்த சாமி கோயிலுக்கு போனேன்னா அத்தினி போட்டால் என் கையில் இருக்குது. ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், நான் வர இதில் இந்த இதில் இப்போ யூடியூப்பில் வரேன் அது. ஆமான்னு சொல்லுங்க. நான் எவ்வளோ பக்திமானான்ற இருந்தேன்றத கடவுளுக்கு தெரியும். துணை போவாத, மூட நம்பிக்கைக்கு துணை போவாத. ஆமான்னு சொல்லுங்க. இப்போ ஒரு கோயிலில் கல்யாணம் நடந்தால் கூட இவங்க நாங்கள் அங்கே போய் நிற்போம், நாங்கள்னா கும்பிடுவா போகிறோம். ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தப்பு தான். ஆமான்னு சொல்லுங்க. சொல்லாமா? அமாவாசை நைட்டில் அற்புதம் நடக்கணுமா? அப்போ இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ரட்சிப்புன்றது நம்ம வாழ்க்கையை மாற்ற தான் இயேசு பிறந்தார். அப்பப்பா யோசேப்பு நிமித்தம் எகிப்து தேசத்தில் பெரிய ரட்சிப்பை தந்தார். ஆமான்னு சொல்லுங்க. பஞ்சத்தில் இருந்தவங்களுக்கு ரட்சிப்பு தந்தார். அண்ணன் தம்பிங்களுக்குள்ள இருந்த அந்த பாவம், அந்த அக்கிரம பாருங்க, அந்த பாவத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த பாவத்தை உணர அவங்கள கடிந்து கொண்டாரு. கர்த்தர் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரணும். ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்கிட்டே கர்த்தர் பேசுறாரு? உங்க யாருக்கிட்டே கர்த்தர் இடைப்பாரா? இன்னைக்கு நம்ம பாரம்பரியத்துக்கும் நாள் பார்க்கறதுக்கும் ஜோசியம் பார்க்கறதுக்கும் வீடை குத்துது கர்த்தரா இருப்பாரு. ஆனா யாரும் சொல்லியிருப்பாங்க, இந்த புதன்கிழமை போய் வைங்க, வீடுக்கு போங்க, இந்த சபை இந்த வெள்ளிக்கிழமை போயிடுங்க, இன்னைக்கு நல்ல நாள் போயிடுங்க. எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதை ஃபஸ்ட்டு நீ உணரு. போய் ஒரு ஜோசியரை பார்த்து ஜாதகத்தை கேட்டு இன்னைக்கு சரியில்லை. நான் இப்படி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அல்லேலூயா. என் பேரெல்லாம் போட்டு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னே பார்த்தா ஆண்டவர் தான் அந்த வீடை வாங்கி தந்தார், ஆண்டவர் தான் அந்த வீடை கட்டி தந்தார், ஆண்டவர் தான் அந்த குடும்பத்துக்கு வேண்டி பணத்தை கொடுத்தாரு. ஊழியக்காரங்க வீடு இல்லைன்னா அதுக்கு ஜெபம் பண்ணணும், பணம் இல்லைன்னா அதுக்கு ஜெபம் பண்ணணும். ஆனால் ஒரு வீடு போனால் அதுக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் விலகி போகிறாங்க தெரியுமா? கேட்டால் என் பையன் ஒத்துக்க மாட்டான், என் புருஷன் ஒத்துக்க மாட்டார், எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேன். கொடுத்தது கர்த்தராக இருப்பார், ஆனால் மனுஷனை காட்டுறது கர்த்தர் முன்னால தவறு. ஆமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது பின்னால நம்மளுக்கு தான் ஆபத்து. அது ஆபத்து. நீங்க நினைக்கலாம் நல்லா இருக்கலாம் நினைக்கலாம், கர்த்தர் அதை அரவருக்கிறாரு. நீ நாள் பார்த்தியே, நட்சத்திரம் பார்த்தியே, ஜோசியம் பார்த்தியே, ஜாதகம் பார்த்தியே, அமாவாசை நாள் நீ கருத்த எண்ணியே, நீ இப்போ உன் வியாதியா இருக்கிற உன்னை அந்த தெய்வம் ரட்சிக்குமா? ரட்சிக்காது. இயேசு ஒருத்தர் தான் உனக்காக உயிரை கொடுத்த தெய்வம். இயேசு ஒருத்தர் தான், அதுக்காக தான் அவர் ரட்சகரா பிறந்தாரு. எலுமிச்ச பயத்திலேயோ கோயிலையோ இல்ல பூசணிக்காரியா. இன்னைக்கு நான் பார்த்த ஒரு காரியத்தை பார்த்தேன். ஆமான்னு சொல்லுங்களேன். எங்க வீட்டு எதிர்க்க ஒரு பெரிய கம்பெனிக்குது, அப்பளம் கம்பெனி.
அந்த 12:30 மணிக்கு அமாவாசை ஏமகண்ட ராவு காலம் பார்த்து தேங்காய் கற்பூரம் இதெல்லாம் ஊதவத்திலாம் உடைக்கணுமா சாமிக்கு. உடைச்சா தான் அந்த வியாபாரம் நல்லா இருக்குமா. நான் பார்த்தேன், இப்போ இங்கே வந்து நிற்கணுன்னா கூட நான் குளிச்சுட்டு நல்ல புது ட்ரெஸ் போட்டுன்னு ஆமன் சொல்லுங்களேன், சுத்த பத்தமாக ஜபத்தில் ஆமன் சொல்லுங்க, மத்தியானம் பாஸ்டிங்கு, சாயந்தரம் இங்கே வந்து நாங்கள் நிறைய ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் முன்னால் நாங்கள் பேசுகிறோம். ஆமன் சொல்லுங்க, நாங்கள் அனாவசியமாக பேசலை. நான் பார்த்த ஆள் குளிக்கல, லிங்கி ஐக்கிலிங்கி, சட்டை ஐக்கிலி சட்டை, முடி புல்ல குளிக்காத, அப்படியே மூஞ்சி கெஞ்சில பல்ல கூட தொலைக்கலை. யாரையோ ஒருத்தனை இட்டுன்னு வந்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க டிஸ்ட்டு சுற்றி போட்டால் யார் மேலாம் பழிச்சிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை இட்டுன்னு வந்து உடைக்கிறான் பூசணிக்காவை. ஆமான்னு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு பூசணிக்காய் சுற்றின பார்த்தா அடப்பாவி, இவ்வளோ அந்த ஆள் கிட்ட நிற்க முடியல, அவ்வளோ நாருது. அதுக்கப்புறம் தேங்காய் ஒடிச்சார், அதுக்கப்புறம் கற்பூரம் கொளுத்துனார். கொளுத்தி ஆனால் இப்போ ஏதோ ஒரு நல்ல காலம் இது. அதுக்கு முன்னே வந்து ரோட்டில் ஒடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ அரசாங்கம் அதை தடுத்துட்டாங்க. நிறைய பேர் சரிக்கு வீறாங்கன்னு சொல்லிட்டு வாசல் அண்டி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுட்டு நான் பார்த்தேன். நான் அந்த ஆள்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுனால விட்டுட்டேன். எப்போ ஃபஸ்ட்டு நீ எப்படிக்கிற, நீ வந்து இதுமாரி செய்கிறியன்னு கேட்டிருப்பேன். பூசணிக்காய் ஒச்சா போயிடுமா, எலுமிச்சை பயத்தை சுத்தனை போயிடுமா? போவாது. உயிரை கொடுத்த தெய்வம் உன் பக்கத்தில் இருக்கிறாரு. உயிரை கொடுத்தாரு. அதுதான் வந்து பூசணிக்கால ரத்தத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, குங்கத்தை வச்சு இப்படி காட்டுறாங்க. குங்கத்தை வச்சா போயிடுமா? அப்போ இன்னைக்கு எத்தனை கல்யாணங்கள், எத்தனை பிறந்த நாள்கள், எத்தனை திருமணம், எத்தனை காரியம் நல்லதாக இருந்தால் அது ஃபுல்லாக விற்கிறதையும் பாரம்பரியமும் சடங்கு காரியத்தையும் முக்கியம் கொடுத்து செய்கிறது தவறு. தவறு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு, என்கிட்ட பேச சொன்னாரு. அப்படிப்பட்டவங்களா தான் மாத்திங்க. உங்களை கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. உன் வீட்டில் அந்த வைரகத்தை காட்டு. யோசேப்பு காட்டினாரு, நீ காட்டுறிய அந்த வைரகத்தை? ஆமன் சொல்லுங்களேன். வீட்டை சொல்லாத. ஆமன் சொல்லுங்க. இப்போ நான் பக்கா இந்த ஆள் தான். ஆண்டவர் என்ன மாற்றினாரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் வீடு மாறணும். ஆமன் சொல்லுங்க. இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமன் சொல்லுங்க. நல்லா ஆமன் சொல்லுங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சகோதரி வந்துக்கிறாங்க. மந்திரம் பண்ணி, நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம கும்புற தெய்வத்துக்கிட்டே போய் மந்திரம் பண்ணி ஒரு கோழையை ஆடையை வெட்டி பலி கொடுத்து, அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணுது, எதனா ஒரு பலி கொடுத்தா நான் என்ன வேணாலும் பண்ண வந்து நான் பார்த்தேன். நான் ஒரு சகோதரி இந்த அமாவாசை ஃபஸ்ட்டு மாதம் தொடங்கும் போது வீட்டில் படுத்த படுக்கையில் இருந்தாங்க. நான் கேட்டேன், ஆண்டவர் அவங்க எதுக்காக படுத்த படுக்கையில் இருக்கிறாங்கன்னா, மந்திரம் பண்ணி கை கால் விழுகிற போல பண்ணிட்டாங்க. ஆமன் சொல்லுங்க. அவர் சொன்னார், நீ போய் தொடுனாரு. நான் போய் தொட்டோன்னையும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி பேசிச்சு. நான் இன்னாரு இந்த வீட்டிலேருந்து இவங்க மேலே பூந்துட்டேன், இவங்களை சாவடிக்காத நான் போக மாட்டேன்னு சொன்னது அது தெய்வமா? ஆமன் சொல்லுங்களேன். ஒருத்தர் உயிரை எடுக்க மந்திரம் பண்ணுறோமா, சூனியம் பண்ணுறோமா, ஜாதகம் பண்ணுறோமா, அது தெய்வமா? இல்லை. ஆமன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காக போய் ஜபம் பண்ணும் போது நான் பார்த்தேன், அந்த ஆவி ஓடந்தான் ஓடிச்சு, என் பையனையே தள்ளிச்சு. கர்த்தருடைய கிருபை, என் பையன் மண்டை கீஞ்சிருக்கும், கர்த்தர் காப்பாத்தினார். அப்போ நல்லா நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் நாள் பார்க்கறதுக்கும் நீங்கள் போவீங்கன்னா உங்களுக்கு ஒன்று அது நல்லதாக தெரியும். ஆனால் ஆபத்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் உங்களை சட்டை பண்ண மாட்டார். நீ என்ன ஒன்றாலும் ஜெபம் பண்ணிக்க, என்ன ஒன்றாலும் ஐது பார்த்துக்க, உன் கிட்ட நிற்க மாட்டார். அதுதாங்க சொல்லப்பட்டுக்குது. ஏசாயா 47:13 வசனம் பைபிளில் அது ஒரு ரவுண்ட் போட்டு வை. நீ ஜாதகம் பார்த்திய, ஜோசியம் பார்த்திய, நீ எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டிய, நாளெலாம் பார்த்திய, அந்த தெய்வம் எங்கே போச்சு இப்போ? ஆமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமன் சொல்லுங்க.
பாரு, நாங்கள் இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு 2 மரணங்கள் விழுந்திருக்கோம். கர்த்தர் தடுத்தாரு. 2 மரணம் விழுந்திருக்கோம். கர்த்தர் தடுத்தாரு. இன்னைக்கு அவங்க சுகத்தோட பலத்தோட இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. கை தட்டுவோமா? நல்லா கை தட்டுவோமா? அப்போ நீங்கள் யாருன்னா இது மாதிரி தயவுசெய்து புதிய ஆண்டுக்குள்ளே போகிறீங்க, இப்போன்னா மந்திரம் பண்ணுறது, சூனியம் பண்ணுறது, நாள் பார்க்கறது, மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற நினைக்கலாம். அது நிரந்தரம் இல்லை. நீங்கள் நினைக்காதீங்க. நான் பார்த்தேன், அந்த வீட்டை பார்த்தேன். நாங்கள் அந்த வீடு பிரதிஷ்டம் பண்ண என்னை கூட்டின்னு போனாங்க. போன காயிலேயே கோழி அறுத்து இருக்கிறாங்க, ஆடு அறுத்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஜபம் பண்ணுறேன்றேன். பாஸ்டர், எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்துக்கிறாங்க, நீங்கள் இப்போ ஜபம் பண்ண தேவையில்ல, சாப்பிட்டு போங்கன்னாங்க. நாங்கள் அந்த இடத்துல அந்த துக்கத்தோடு வந்தோம். ஏசப்பா, இது என்னப்பா அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நாள் அப்புறம் அவங்கள பார்த்தேன். வீடு இல்லை. வீடு வாங்கிந்து வீடை விற்றுட்டு இன்னைக்கு பல கஷ்டத்துக்குள்ள அவங்க நிற்கிறாங்க. கேட்டு பாருங்க என்ன சொல்கிறாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோமே, ஏசப்பா எங்கே இருக்கிறாருன்றாங்க. நீ சர்ச்சுக்கு வர, ஆனால் ஆண்டவர் காத்த பிள்ளையா நீ வாயிறியா? நீ வாயிறியா? நீ 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் சபைக்கு வந்து நிற்கிறேன். நீ ஆண்டவருக்காக வாய்ந்து நிற்கிறியா? உன்னை கேளு. இன்னைக்கு நைட்டு கர்த்தர் உன்னோடு பேசுறாரு. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், தள்ளக்கூடாது. உன் வீட்டில் கல்யாணம் வந்தால் தள்ளிடுற, உனக்கு ஒரு வீடு வாங்கிட்டா தள்ளிடுற, உன் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க உன்னோட கூட்டி பேசினா நீ ஆண்டவரையே மறந்துட்டு அவங்க பேச்சை கேட்டு நீ போறிய. கர்த்தர் அதை பார்க்குறாரு, பார்த்துக்க. கர்த்தர் அதெல்லாம் பார்த்து நிற்கிறார், பார்த்துக்க. நீ விளையாட்டா நினைக்காத. ஆமென் சொல்லுங்க. சொல்லம்மா. அமாவாசை நைட்டில் பாருங்க, யோசேப்பு நிமித்தம் தேவன் பெரிய ரட்சிப்பை அவங்க ஃபேமிலிக்கு, அந்த தேசத்துக்கு வாங்கி தந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க குடும்பத்துக்கு வாங்கி தந்தாங்க. அல்லேலூயா. அவங்க ஃபேமிலியை பார்த்தா மட்டமான சொல்லுவேன். யோசேப்பு மட்டும் அந்த குடும்பத்தில் பிறகாத இருந்தா இன்னைக்கு அந்த குடும்பத்தை பற்றி ஒருத்தராலையும் பேசவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. சொந்த சித்திய யாக்கோபுடைய பையனை சித்திய கரெக்ட் பண்ணிட்டான். யாக்கோபுடைய பையனை சொந்த மருமகளை வச்சுக்கினான். ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ ஒஸ்டான குடும்பம் அது. சொந்த சித்தி யாருன்னா வச்சுக்குவாங்களா? இப்போ அப்படி உட்காந்து நம்ம சித்தியை வச்சுன்னுக்கிறோம், சித்தியை வச்சுன்னுக்கிறேன். சித்தி இப்போ மருமகளை வச்சுன்னுக்கிறான். அதில் அவங்க குடும்பத்தாருக்குள்ள அவங்க தங்கச்சிக்கு நடந்த கல்யாணத்துக்கு அவங்க சரியில்லாத குடும்பம்னு சொல்லிட்டு பல பேர் கொலை பண்ணி போட்டுறானுங்க. கொலைக்காரனுங்க, முறத்தர இல்லாதவங்க, தப்பான காரியத்துக்குள்ள துணை போனவங்க. ஆனால் யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அவங்கள பெரிய ரட்சிப்பு அவங்களுக்கு தந்தார். உங்கள் வீட்டில் கூட தப்பான காரியத்தில் இருக்கலாம், நீ ரட்சிப்பில் உறுதியாக நின்றுப்பாரு. அவங்க வாழ்க்கையை உன் நிமித்தம் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் பைபிள் படிக்கிறது இல்லை, பைபிள் அது எழுதி இருக்குது. நீங்கள் யாக்கோபுடைய வரலாறுலாம் படிச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரே யோசேப்பு நிமித்தம் தான் எகிப்தில் இருந்த ஜனங்களை அவர் பாதுகாத்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாதுகாத்தாரு. இப்போ அங்கே போர்த்திபா மணி அவன் கையை வலிக்கிறான், தட்டிட்டு போகிறான். ஜெயிலுக்குள்ள பல கொலைகாரன், பல ரவுடிகள், பல தவறான காரியத்தில் இருந்தவங்களுக்கு ஏசுதான் தெய்வன்னு ஜெயிலுக்குள்ள சொன்னான். ஜெயிலுக்குள்ள சொன்னதை கேட்டு ஜெயிலில் விடுதலை பெற்றவன் அங்கே போய் ஒரு யோசேப்பு இருக்கிறாரு ஜெயிலில். அவர் வந்து நம்மளுக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் சொல்லுவாருன்னு சொல்லி யோசேப்பு ஜெயிலேருந்து கொண்டு போகும்போது எகிப்து தேசத்தில் வர அழிவை சொல்லி அவன் தடுத்து நிறுத்தினான். கர்த்தர் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரணும். வராங்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். ஜோசியம், ஜாதகம்,
நாள் பார்க்க சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒரு ஜோசியம் பார்க்காதீங்க. உங்கள் பையன் சொன்னா, உன் பொண்ணு சொன்னா, உங்கள் அம்மா சொன்னா, உங்கள் ஆயா சொன்னா, உங்கள் சித்தப்பா சொன்னா, இதில் வேறு என்கிட்ட வேறு சொல்கிறது. ஆமான்னு சொல்லுங்க, தவறு. இப்போ நான் இங்கே உங்கள் கூட ஒரு 5 வருஷம் இருக்கிறதுனால நான் 23 வருஷம் ஊழியம் செய்துக்கிறேன். ஆமான்னு சொல்லுங்க. நான் எல்லாரையும் பார்த்து தான் இங்கே நின்றுக்கிறேன். ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்களுக்கு உங்கள்கிட்ட பணம் தேவையில்லை, உங்கள்கிட்ட பரிசுத்தம் தான் தேவை. உங்கள்கிட்ட பணம் நாங்கள் கேட்கல. நீ பாரம்பரியத்துக்கு துணை போவாத. ஜோசியம் பார்த்தீங்களா, ஜாதகம் பார்த்தீங்களா, நாள் பார்த்தீங்களா? இல்லை பாஸ்டர் நான் பண்ணல, யாரும் சொன்னாங்கன்னீங்களா? மன்னிப்பு கேளுங்க. புது வருஷத்துக்குள்ள போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப நீ நல்லா இருக்கிறத வச்சு ஏமாந்துடாத. நான் நிறைய வீட்டுக்கு போய்க்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அந்த வீட்டில் துண்டுறது கூட சாப்பாடு இல்லாத இன்னைக்கு அலையில பல குடும்பத்தை நான் பார்க்குறேன். உன் வீட்டில் அப்படி ஆகக்கூடாது. நீங்க இன்னைக்கு நல்லா வசதி வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நீ துணை போயிட்டு உன் கையில இருக்கிறத கர்த்தர் பறிச்சிடுவார். அன்னைக்கு சவுல் கையில இருந்ததை கர்த்தர் பறிச்சாரு. மந்திரக்காரங்கிட்ட போனா, ஜோசியக்காரங்கிட்ட போனா, ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டான்னு போய் நின்னா. அவன் கையில இருக்கிறத பறிச்சு உன்னுடைய தோழனாகிய தாவீதுக்கு நான் தருவேன் கொடுத்தாரு. நம்ம கையில இருக்கிறத அவர் பறிக்க கூடாது. உன்ன நம்ம நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அம்மா வாசன் விரோதமாக குறி சொல்றவங்க இல்லை. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்றவங்க இல்லை. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்களா. அப்போ உண்மையாவே நம்ம வீட்டையும் ரட்சிக்கணும், நம்ம தேசத்தை நம்ம ரட்சிக்கணும். யோசேப்பை கர்த்தர் நம்மளை மாற்றணும். ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒருத்தரை பார்த்து சோத்திரம் 1 சாமுவேல்ல 1 சாமுவேல் அந்த அதிகாரத்தில் ஒன்று சாமுவேல் 25 19ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 19:5 வாசிங்களேன். 1 சாமுவேல் 19:5. ஆமென். நான் ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு தந்தாரு. ஆமென். நீ அவரை அலட்சியப்படுத்தாத, நீ நன்றி உள்ளவங்களா இரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. சொல்லாமா. தள்ளக்கூடாது, நான் பண்ணக்கூடாது. இருங்க கொஞ்சம் இருங்க. நான் காயில பார்த்தேன். அப்ப என்னவா இருக்கணும் சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, சபைக்கு வர்றது முக்கியம் இல்லை. ரட்சிப்புன்னான்றத ரட்சிப்பை நீ பாதுகாக்கணும். ரட்சிப்பை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாப்ப? கர்த்தருக்கு ஏற்ற காரியத்தை செய்தாதான் ரட்சிப்பை நீ என்ன பண்ண முடியும்? பாதுகாக்க முடியும். உன் கையை தாராளமாக திறக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் காலையில் பார்த்தேன், உபாகத்தில் எழுதப்பட்டுக்குது,
15ஆம் அதிகாரம் உபாகம். சோத்திரம். 10 வாசிங்க. 15:10. அவனுக்கு தாராளமா கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் வசனப்படாத இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. எப்படி கொடுக்கணும்? நான் சொல்லுவாங்க நம்ம பழமொழி, நம்ம ஆளுங்க சொல்லுங்க. அது யாருன்னா ஒருத்தர் பழமொழியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. தாராளம் தொண்டி எகுமொரு வண்டியா. இன்னைக்கு ஒரு ஜாக்கெட் எடுக்க 2000 ரூபாய்க்கு தைக்குது. ஆனால் சர்ச்சுக்கு வந்த காணிக்கை இல்லை. ஒரு எம்ராய்டிங் நான் பார்க்குறேன், எம்ராய்டிங் போடுற அந்த புடவையை பார்த்தா எவ்வளோன்னு கேட்டால் 5000 ரூபான்றாங்க. ஒரு முடி ஸ்டைல் பண்ணுறதுக்கு 5000 6000 ஆகுது. ஆனால் கர்த்தருடைய காரியமாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா, ஆமென் சொல்லுங்களேன், எல்லாம் தானே தராங்க. நான் கொடுத்ததானே சர்ச்சு வளர போகுது. இல்லை, உங்கள் கையை தாராளமாக தருங்க. நான் கையில் பார்த்தேன். அப்போ என்னன்னா யாக்கோபு சோத்திரம் தாவீது ஆமென் சொல்லுங்க பாதுகாத்தார். இஸ்ரவேல் நாட்டையே பாதுகாத்தார். அவர் போகிற இடமெல்லாம் பெரிய பாதுகாப்பு. அவர் போகிற இடமெல்லாம் பெரிய விடுதலை கிடச்சிது. ஆனால் கையை தரக்கலை. நான் தரக்கல. ஆமென் சொல்லுங்களா. கையை எப்படி காட்டுங்க. உங்கள் கையை காட்டுங்க. உங்கள் கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கு 4 புடவை வேணுமா? ஜெபம் பண்ணுறேன். 1,00,000 ரூபாய் நகை பாஸ்டர். இப்போ நான் ஜெபிக்கிறேன், உனக்கு 5 சவரம் கத்த தருவார். நீ முடிஞ்ச அளவுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் போட்டுப்போ கத்தருக்கு. எல்லாம் நடத்தும், நல்லா நடத்தலாம். முடிஞ்ச போடாத கூட போ. உனக்கு மட்டும் கேட்டுக்க, கத்தருக்கு எதுவும் நீ பண்ண தேவையில்ல. நீ நல்லா இருந்தால் போதும். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டுக்குது? நான் கையில் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. தெய்வம் இல்லாத இடத்துக்கு தேடின்னு போயிட்டு கும்பிட்டுட்டு கைத்தில் இருந்ததெல்லாம் போட்டு வந்த நாள் எத்தனை நாள்? கையில் இருந்ததை போட்டது எத்தனை நாள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சு போய் அந்த தரிசனத்தை பார்த்தா தான் தரிசனத்தை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமென் சொல்லுங்களா. நான் போவாத கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். கும்பிடாத தெய்வத்தெல்லாம் கும்பிட்டு வந்துட்டேன். ஆனால் இயேசுவை போல ஒரு விடுதலை தர தெய்வம் வேற யாரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கை தட்ட மாட்டீங்களா? தெரியுமா உங்களுக்கு? உன் ரட்சிப்பை பற்றி உனக்கு தெரியுதா? ரட்சகர் உனக்குள்ள பிறந்துக்கிறது தெரியுதா? இல்லை பாஸ்டர். கேக்கு வெட்டுவோம், நட்சத்திரத்தை கட்டுவோம், பிரியாணியை செய்வோம், நாங்களே சாப்பிட்டு பக்கத்தில் கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், ஏசப்ப தருவார், உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஜெபம் என்னத்துக்கு எங்களுக்கு? உங்கள் வீட்டில் இருக்கிற பிரியாணி எங்களுக்கு வர மாட்டேது, ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். சோத்திரம் பண்ண மாட்டீங்களா? அப்போ பாருங்கள், இந்த தாவீது பெரிய நல்லா தெரிஞ்சுங்க. ரட்சிப்புன்றது கோலியாத்துன்றது ஒரு பிசாசி. அந்த ஆவி கையிலேருந்து நம்மளை என்ன பண்ணாரு? ஏசப்ப ரத்தத்தில் நம்மளை மீட்டாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ரட்சிப்பு தெரியுதா? ஆமென். இன்னைக்கு ஒரிஜினல் கிறிஸ்டினா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? உங்க வீட்டில் இருக்கிறவங்களா? ஏசு ரத்தம். ஏசு ரத்தம் தான் எனக்கு இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றிருக்குது. ஆமென் சொல்லுங்க. நான் போவாத சோத்திரம். நான் போவேன் இந்த பக்கம் அப்படியே இது திருப்பதி நடந்து போகிறேன். வைரேகம் நடந்து போனாதான் சாமி அந்த இடத்துல எனக்கு தெரியும். முடிய புள்ள மொட்டை அடிச்சாதான் எனக்கு சாமி தெரியும். ஆமென் சொல்லுங்க. மலை மேல உயிர்ந்தாலும் பரவாயில்ல, நடந்தே போய் மலையில அந்த சாமியை பார்த்தா தான் சாமி தெரியும் எனக்கு. நான் எவ்வளவு பணம் போட்டுக்கிறேன், எவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன், ஆனா சாமியை நான் பார்க்கல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இலவசமான ஒரு ரட்சிப்பை தந்த சாமி இயேசு. ஆமென் சொல்லுங்க. அப்போ ரட்சிப்புனான்றதை நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கையை தாராளமாக தரக்கணும். அங்கே சொல்லப்பட்டுக்குது அந்த உபாகம் 15:5 வாசிங்களா? 15:5 வட்டிக்கு கொடுக்கறதுக்கு தாராளமாக தரக்கிற கை இருக்குது. இங்கே கை இருக்குது, சில கை இருக்குது.
இது கேட்ட ஒரு 2000 வந்தால் போதும், அதை யார் கட்டினா போய் கொடுத்துட்டு, இது மாற்ற அநியாயம் அதிகம். எங்கன்னா வச்சு சாப்பிட்டு போக வேண்டியது தானே. ஆமான்னு சொல்லுங்க. 2000க்கு எவ்வளோ? 15 ரூபாய் ஒரு 100க்குன்னா 2000க்கு எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? 300 ரூபாய் வருது. அப்போ பாருங்க, அந்த இடத்துல சொல்லுது, நீ கடன் வாங்க மாட்டே, அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பான, வட்டி கொடுக்க சொல்ல. ஏழை எளிய மக்களை தாராளமாக திறந்து கையை திறந்து கொடு. அவன் உன்னை பார்த்து வசனாடியே கூடாது. அங்கே பைபிள் இருக்குது. ஆமான்னு சொல்லுங்க. வாசிங்க அது உபாகம் 15, 5, 6, 7 வாசிங்க. நான் லாவண்யா நீ வாசிங்க. கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீ கையை மூடணும். என்ன பண்ணும்? இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எப்படிப்பட்ட கடன் கொடுப்பாய்? வட்டிக்கு வாங்காத கடன் கொடுக்கணும். நீ தைரியமா இருந்தா ஆமான்னு சொல்லுங்க. நீ கொடுப்பியா அது மாதிரி? அப்புறம் நீயோ கடன் வாங்குவது இல்லைன்றாரு. ஆமான்னு சொல்லுங்க. யாரை பார்த்து சொல்றாரு? கையை தாராளமாக திறந்து ஏழை எளிய மக்கள் கொடுத்து, இயேசு உங்களுக்காக தான் பிறந்தார் பிரதர். ஆமான்னு சொல்லுங்க. ஒரு குரியக்காரையை பார்க்குறீங்களா? ஐயா அம்மா இந்தா எனக்கு 2 புடவை கொடுத்தாங்க, உனக்கு 1 தரேன். எங்கள் வீட்டில் 2 கிலோ பிரியாணி பண்ணோம், 1 கிலோ பிரியாணி உங்களுக்கு சாப்பிடுங்க. இந்த நல்ல நாளில் பசியும் பட்டினியுமாக இருக்கிற மக்களை, வீடு இல்லாத மக்களை, பிளாட்பாரத்தில் இருக்கிற மக்களை நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க நைட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் செத்துருவேன், பசங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் செத்துட்டு வந்து இட்டுன்னு போயிட்டு யாரும் இல்லை, அம்மா செத்துட்டேன், அவங்க ஒரு இது வாங்குறாங்க அப்படின்ட்டு எங்கள் அக்கா வரும். எங்கள் அக்காட்ட சொன்னேன், அக்கா என்ன நான் செத்துருவேன் போல, பசங்களை நீ பார்த்துக்கோ அப்படின்னு. ஆண்டவர் உயிர் ஜீவனுக்கு குத்தாரு. எனக்கு எல்லா இடத்துலையும் சாட்சியா நிறுத்தினாரு. என் புள்ள வந்து பிசாசு விற்கிற ஆராத்தியத்தை கும்பிட்டான். நான் எப்போ உடம்பு சரியாகி உக்காந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் அவங்க அறத்துக்கு கூச்சப்படுறான். ஆனாலும் ஆண்டவர் எங்கள் அம்மாவுக்கு ஜீவனை குத்தாரு. நான் இந்த பிசாசி பக்கமே நான் போக மாட்டேன்னு எல்லாத்தையும் ஒரு சின்ன பேப்பர் இருந்துச்சு, போன வாரம் கிளீன் போனான், அந்த பேப்பரை கூட தூக்கி எல்லாத்தையும் வெளியே போட்டான் குப்பியில். அவன் என்னென்ன யூஸ் பண்ணான், சந்தனம் குங்கம் எல்லாத்தையும் தூக்கி அவன் தலையை சுற்றி கீழே போட்டான், குப்பியில் அண்ணனை போட்டு வந்துட்டான். ஆண்டவருக்கு சோத்திரம். அல்லேலூயா. இன்னும் உண்மையாக இது இப்போ ரொம்ப பெரிய சாட்சி. அவங்க கபோர்டில் பெரிய சிலை மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் இந்த சகோதரிக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததுனால அவங்க 2 பையனுங்களும் அந்த சாட்சியை பார்த்தாங்க. அவங்க அம்மா எழுந்துப்பாங்க, நிச்சயம் இல்லை, அவங்க வந்து இறக்கிறதுக்கு தான் அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க. அவங்க ஒரு இட்லி சாப்பிடல, அரை இட்லி அவங்க பையன் அடிப்பான், அரை இட்லியாவது சாப்பிடணும், அது கூட அவங்களுக்கு இறங்கலை. ஆண்டவர் இன்னைக்கு நல்லா ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சுகத்தை கொடுத்து ஜீவனோடு வச்சார். ஆண்டவர் நன்றி. சீக்கிரமா ஏன்னா டைமுக்கு சோத்திரம். என் பொண்ணு கல்யாண தடையாக இருந்தது. அக்கா கூப்பிட்டாங்க, நீ அமாவாசை பிரேயருக்கு வாமா, உனக்கு நிறைவேறணும். ஃபஸ்ட்டு மாதம் வந்தேன், அம்மாக்கிட்ட சொன்னேன், இதுமாரி பொண்ணு கல்யாண தடையாக இருக்குது அப்படின்னு. நான் ஜெபம் பண்ணுறேம்மான்னாங்க. மறாவது மாதம் வந்தேன், பொண்ணுக்கு நிச்சயம் முடிஞ்சுது. மறாவது மாதம் வந்தேன், பொண்ணு கல்யாணம் நிறைவேறிச்சு. ஜனவரி 26க்கு என் பொண்ணு கல்யாணம் முடிவாயிருக்கு. சோத்திரம். ஆனால் நீ என்ன செய்யணும்? ஜாதகத்தை பார்த்துக்கின்னு, நாளை பார்த்துக்கின்னு, நாட்களை போய் ஜோசியக்காரர்கிட்ட பார்த்துக்கின்னு ஒரு சகோதரி கொண்டு வந்து காமிச்சதுனால தான் இப்போ நாங்கள் இந்த வசனத்தை இவ்வளவோ சொல்கிறோம். அவங்களுக்கு பல பிரச்சனை, அவங்களுக்கு சர்ச்சுக்கு வராங்க, ஆனால் பல பிரச்சனை. ஆனால் அவங்க ஜாதகர்கிட்ட போய் நிற்கிறத அவங்க காலை கத்தர் காமிச்சார். இன்னி நீங்கள் மனம் திரும்புங்க, ஆலயத்துக்கு வந்துட்டீங்க, ஆண்டவரை நம்பிட்டீங்க, இப்போ கேட்டீங்களா சாட்சி? அது மாதிரி அதிசயத்தை செய்கிற தெய்வம் உன் பக்கத்தில் இருக்கிறாரு, உன் நடுவில் இருக்கிறாரு, உனக்குள்ளே இருக்கிறாரு.
அந்த தெய்வத்துக்கு விரோதமாக நம்ம எந்த பாடம் செய்ய வேணாம். இயேசு எல்லாத்தையும் மாத்துற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஓ ரகதர் நம ஷகதரபா. ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வம் அப்பா. இன்னைக்கு நாங்கள் உண்மையாகவே ஜீவனோடு நாங்கள் இருக்கிறோன்னா உம்மால தாம்மா நிற்கிறோம், உம்மால தாம்மா நாங்கள் வாழுறோம், உம்மால தாம்மா நாங்கள் வசிக்கிறோம். உமக்கு விரோதமான யாதொன்று காரியங்களை நாங்கள் இனி செய்யாதபடி எங்கள் சபையாரை விலக்கி இயேசுவின் நாமத்தினால காக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் யார் செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பீராக, கர்த்தர் அவங்கள மாற்றுவீராக, அவங்களோட இந்த இரவு இடைப்படுவீராக. நீர் வெளிப்படுங்கப்பா. நீ பச்சிக்கிற அக்கினியாக காணப்படுகிற தெய்வம் ஆண்டவரே. ஓ ரகதா நம நீரா தாரா ஷக்க தரபா உதுரி நம கரபா பாபா. இன்னும் என்னென்ன பிரச்சனையோட, என்னென்ன குழப்பத்தோட, என்னென்ன துக்கத்தோட உங்களோட பிறப்பை கொண்டாட முடியாதபடி அவங்களோட வந்து எந்த ஆவி போராடுதோ இந்த இரவு எல்லாமே இயேசுவின் நாமத்தால் லூக்கா 10:19 படியே ஆண்டவரே சர்ப்பத்தை தேள்களை மெதிக்கவும் சத்துரின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள எங்களுக்கு நீ அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. ஒன்று எங்களை சேதப்படுத்த முடியாது முடியாது முடியாது. வெளியே போ. ரகதரமா ரீதரா சந்தரகரதரபா. ஆண்டவரே நீ கிரியை செய்யப்படுறதுக்காக கொடா கொடி நாங்கள் நன்றி. இந்த சாட்சி சொன்னவங்கெல்லாம் கூட இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை வேலி அடிங்க, உங்கள் ரத்தத்தில் அவர்களை மூடுங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே அவர்களோட காலை வைங்க, கையை வைங்க, அவர்கள் தலையை வைங்க, அவர்கள் குடும்பத்தை வைங்க, அவர்கள் பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தினால மூடுங்க சாமி. உங்கள் கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இவர்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாக. பல மடங்கு அவர்கள் பெறத்தக்கதாக ஆசீர்வாதம், அவர்கள் மடியில் சரிந்து விழத்தக்கதான ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால நீ கட்டளையிட வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போக போகிற அந்த கிராம ஊழியத்தை கூட ஆண்டவரே நாங்கள் சீக்கிரமாக போய் அங்கே செய்ய வேண்டிய காரியங்களாம் செய்ய எங்களை போக்குவரத்தில் கூட இருங்கப்பா. எங்களோட வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ஜபாவியை தாங்கப்பா. ஆயத்தத்தோடு ஜெபிக்க நாங்கள் ஆண்டவரை இன்றைக்கு நீ பரிசுத்த பண்ணிக்கொள்ளு. நாளைக்கு உன் நடுவில் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்களையா இந்த ஜபத்துக்கு நாங்கள் நேற்று ஜபிச்சோம், இன்னைக்கு ஜபிச்சோம். உபவாசத்தோடு உங்களோட சமூகத்தில் நின்றுதான்பா இந்த இடத்துல நாங்கள் வந்து நின்னோம். அதே போல் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிற காரியத்து கூட நாளைக்கு ஜபத்தில் வந்து நிற்க ஆண்டவர் வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட லீவ் போட்டுன்னு வந்து உன் சமூகத்தில் நிற்கட்டோம்பா. உண்மை அதிகமாக நம்பட்டோம்பா. உன் சமூகத்தில் சாஸ்தாங்கமாக வந்து விழுந்து தன்னை தாய்த்துட்டோம் சாமி. வந்த ஒவ்வொருத்தரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பகுதியில் இருக்கிற அந்த பாஸ்ட் அம்மா பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தில் மூடுங்க. நாங்கள் போகிற ஒவ்வொருத்தரும் ரத்தத்தில் மூடுங்க. அதனால் சீக்கிரமாக போய் அந்த காரியம் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் சீக்கிரமாக செஞ்சு உன் நாமத்தை அந்த பகுதியில் உயர்த்த விசேஷமாக அந்த நாளில் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவரை உண்மை பற்றி சொல்லி அவர்களுக்கு ஒரு சாரீஸ் கொடுத்து அவர்களோட ஆண்டவர் அப்பா ஒரு இனிப்பு காரியங்களை கொடுத்து ஒரு பிரியாணி கொடுத்து உங்கள் நாமத்தை எப்படின்னா மகிமைப்படுத்த எங்களுக்கு எல்லா காரியத்தையும் நீங்கள் அந்த இடத்துல வாய்க்க செய்யுங்கப்பா. கிரியை செய்யப்படுறதுக்காக நன்றி. இன்னைக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவரோட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீ வாய்க்க செய்வீராக. ஆண்டவர் அந்த கல்யாண காரியத்தை கூட அந்த சகோதரிக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது எல்லாவற்றையும் கொடுத்து அந்த கல்யாணம் ஒரு கல்யாணத்தில் செய்தது போல அந்த 26ஆம் தேதி ஜனவரியில் நடக்க போகிற அந்த கல்யாணத்தை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீ தேவைகளை சந்திக்க போகிறதுக்காக நன்றி. நடத்தின எங்களை ஒவ்வொருத்தரும் இயேசுவின் ரத்தத்தில் மூடுங்க. ஆண்டவரே அப்பா இசை அமைச்ச ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேமரா வாசிக்கிற தம்பியும் இயேசுவின் ரத்தத்தினால மூடுங்க மூடுங்க. நடத்துகிற போதகரை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே வைங்க சாமி. உங்கள் கருத்துக்குள்ளேயே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.